அவள் தானே எங்கள் புன்னகை. ஹோய், பயம் போயிடுச்சா? நான் இப்ப பயமா இருக்குன்னு சொன்னேன். நீதான் அப்போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்த. நீ பாக்குறதே பயமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னவா? அது அப்படிதான் சொல்லணுமா? யாரு? உன் அக்கா சொல்லி கொடுத்தாங்களா? ம். கொடுமையை பாத்தியா? ஒண்ணுமே தெரியாம இருக்கிற என் அண்ணன், எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நான் எப்படி இருக்கும் பாத்தியா? ஆமா, பெரிய ஒற்றுமை. இதுல கூட நானும் எங்க அண்ணனும் ஒத்துமை இல்லாம இருக்கோம். அதைத்தான் சொல்ல வரேன். என்ன? இப்போ டூர்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிடா நம்ம தனியா போறோம், நம்மளால நம்ம மகேஷை பிரிஞ்சு இருக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்க்காத சந்தோஷங்களை எனக்கு நீ கொடுத்துருக்க. நம்ம ஹனிமூன்ல இங்க நடக்கும்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். லைஃப்ல எவ்வளவு சர்ப்ரைஸ் பாரு. எதுவுமே பிளான் பண்ணாம நடக்கும்போது தானே அதுல இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. ஏன் மகேஷ், நம்ம லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி என் அக்கா சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆயிடுவாள? கண்டிப்பா ஆவாங்க. அவங்களுக்காக தான் இவ்வளோ நாளாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமலே நம்ம பாட்டில் இருந்துட்டோம். என் அண்ணன் எனக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்ம ஹனிமூனை இங்கே கொண்டாடலான்னு பிளானே பண்ணேன். ஏண்டி, நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். ஹனிமூன்னா வெளியே போய் சுற்றி பார்க்கறது அப்படி இப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். நீ என்ன? எனக்கும் ஆசைதான் அவங்க கூட அங்க போகணும் இங்க போகணும்னு. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இது ஹனிமூன்னு. ஏன் எம்பிக்கு தெரியுமா? இப்ப சுத்தி பார்க்க போனவங்க எப்ப வருவான்னு கூட எனக்கு தெரியல. இது கூட நல்லா இருக்கு. திருட்டுத்தனமா ஹனிமூனை கொண்டாடுறது. இப்போ இன்னொரு வாட்டி கொண்டாடலாமா? ஏச்சி போடா, ஆள பாரு. ஹாப்பியாக இருக்கியா? ரொம்ப. எல்லாரோட லைஃப்லையும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமான்னு கேட்டா 100% வேணா அப்படி இருக்கும். ஒருவேளை அப்படி அமைஞ்சிட்டாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அது எப்படியாவது தலைகீழ போயிடும். ஆனா எல்லாமே அமையறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு தான். ஆனா அது கொடுத்து வச்சிருக்கவங்களுக்கு நடக்கும். இப்போ உன்னை என்னை மாதிரி. அப்ப நீ கொடுத்து வச்சவளா? எவ்வளவு கொடுத்து வச்சவ? இல்ல உங்க அம்மா என்ன நீங்க எங்கிட்ட வித்துட்டாங்களா? இப்படி பார்த்தா பயந்துருவோமா? என்ன காசு கொடுத்து விட்டாதா சார் வாங்கிப்பீங்களோ? காசே கொடுக்கலனாலும் உன்னை நான் தான் வாங்கியிருப்பேன். அப்போ ஒருவேளை காசு கொடுத்து விட்டா எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன்? ஏய், காதல காசு கொடுத்தா வாங்க முடியும்? இல்ல காசு கொடுத்து வாங்கினாதான் அதுக்கு மதிப்பு இருக்கா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, காதல மட்டும் காசு கொடுத்து வாங்கவே மாட்டேன். சாருக்கு டைலாக் இப்படிலாம் பேச தெரியுமாடா உனக்கு? இடையில பேச மாதிரி நான் மனப்படம் பண்ணதெல்லாம் மறந்துட போகுது. பின்ன உன் மூஞ்சிக்கெல்லாம் டைலாக் புறப்படம் பண்றதே பெரிய விஷயம். இதுல நீ வேற இடையில இடையில பேசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவாமா. அப்புறம் எல்லா டைலாக்லாம் மாறி போய் நான் வேற மாதிரி பேசிடுவேன். சும்மா சொன்னேன்டி. டைலாக் எல்லாம் பேசி மனப்பாடம் பண்ணி என் காதல உனக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் கண்ணால உன்னை பார்த்தாலே போதும், காந்த பார்வையால. அதுவே என் காதல உனக்கு சொல்லிடும். அப்புறம் தங்க முகம் பார்க்க தினம் சூரியனோ வரலாம். சங்கு கழுத்துக்கே பிற சந்திரன தரலாம். குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. தெரியலையே. ஏய் மிருதுலா, நான் தாண்டி. கதவு தர. ஏய் சீக்கிரம் கதவு தரடி. ஐயோ சரி நீ எந்திரி. முடியாது. ஏய் மகேஷ், ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படி பயமுறுத்திட்டே இருக்க? நீ என்ன கத்துறானே தெரியல. என்னடா? ஒரு தடவையாவது நீ மாட்டணும்டி. அதான் நீ ஏண்டி பயத்துல வளர்ற? சரி சரி மகேஷ், பாத்ரூம்க்குள்ள ஒளிஞ்சுக்கோ, நான் வரேன். என்னது வந்து எட்டி பார்க்கணுமா? என்னடி எரும மாடு, என்னடி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? உடனே திறக்க மாட்டியா? இங்க உன் புருஷன். ஏன்டி இப்படி பதற? என்னாச்சு? டூருக்கு சுத்தி பார்க்க போனவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எம்டி வந்துட்டு இருக்கான், இப்பதான் பார்த்தேன். அப்படியா? ஐயோ சாரி. ஐயோ ஐயோ, என்னதான் அறிவுல இருக்கியோ? எங்க அந்த அண்ணா? உள்ளதாண்டி இருக்காரு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன என்னைக்கு இந்த எம்டிக்கு தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பேசாம உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீ அவங்க கிட்ட சொல்லிடலாம். நானும் அதை தாண்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு பணத்தட்டுப்பாடு. என்னமோ சை வந்துட்டே இருக்கான்.
எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணின நேரம் இங்கே தான் வருவான். மிருதுலா மிருதுலா ஆ, உன் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கணும். ஏதாவது ஹெல்ப் பண்ணுடி. ஐயோ என் புருஷன் வேற உள்ள தாண்டி இருக்காரு. ஐயோ மிருதுலா கதவை தருங்க. ஓபன் தி டோர். வரேன் சார். ஐயோ என்னடி பண்றது? எனக்கு உடம்பு சரியில்லை தானே? சரி, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படுத்திருக்கேன், சமாளி. ஐயோ உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லையே. என்னாச்சு உங்களுக்கு? மிருதுலா சார். are you okay? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல சார். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கு? இல்ல சார், அப்படியே தான் இருக்கு ஃபீவர். சரியாகல. இங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட்டிட்டு போலாமா? ஐயோ இல்லாத ஃபீவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போடுன்னு சொல்றாளே. இருக்கு. இங்க என் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் கூட ஒன்னு இருக்கு. போய் பார்த்துட்டு வரல. டாக்டருக்கு வர சொல்லலாமா? டாக்டர் வர சொல்லுங்க சார். அடியே டாக்டர் வர சொன்னா அவன் கண்டுபிடிச்சிருவாடி எனக்கு காய்ச்சலே இல்லைன்னு. ஐயோ இவளுக்கு பண்ற கொடுமை இருக்கே. அதுக்குதான் ஒரு மாதிரி இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சரியாயிடும். உங்களோட மனசு எவ்வளவு கியூட்டானது தெரியுமா? உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதையே உங்களால தாங்கிக்க முடியல. இதே உங்க லைஃப் பார்ட்னர் வரவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? எவன் பொண்டாட்டிக்கிட்ட எவன் லைஃப் பார்ட்னரை பத்தி பேசுறது? ஐயோ இது மூஞ்சி வேற தெரியலையே. என்ன எதுக்கு இவன் மூஞ்சி என்னால பார்க்கவே முடியல. இப்பதான் அப்படியே மூஞ்சி மறைச்சிட்டு நிப்பா ஒருத்தி. டே அவன் என் பொண்டாட்டிடா. நிஜமாவே உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போறவரு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர்னு நினைக்கிறேன். ஐயோ இவன் வேற படுத்துறானே. நேரம் கெட்ட நேரத்துலதான் இருப்பியடா. ஐயோ கருமண்டா சாமி. சார். எனிவே இன்னைக்கு உங்களால வர முடியல, நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். சார் அது இப்பவே டாக்டர் ஃபோன் பண்றேன். நாளைக்குள்ள உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா உடம்பு குணமாகும். நாளைக்கு எல்லாருமே சூப்பரான இடத்துக்கு போறோம், அதுவும் நைட் டைம். இதுக்கு நீங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது மிருதுலா. கண்டிப்பா போறோம். ஓகே? என்ன இவன் இப்படிலாம் பேசி ஆள மடக்குறான்? இவன் கணக்கு தான் என்ன? என்னதான் சொல்ல வரான்? என்ன நடந்தாலும் சரி, எனக்கு என் மகேஷ் இருக்காங்க கூட. நாளைக்கு நீங்க கட்டாயம் வரணும்னு சொன்னதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்கு. அப்படியா? யாரு வராங்களோ இல்லையோ உங்களை கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன். ஐயோ சாக போறடே. சார் என் ஃப்ரெண்டு சாக போறாளா சார்? நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சாக போறாங்களா? சரி ஓகே கையா, மறக்காம நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு போறோம். ஓகே? சரிங்க சார். உங்களால இது இக்னாரி பண்ண முடியாது என்ன? அப்புறம் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்களா? அப்பதே கொண்டு வந்து வச்சுட்டாரு, சாப்பிட்டுட்டேன் சார். சரி ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே ரெஸ்ட் எடுங்க. ஈவினிங் போல பார்க்கலாம். ஓகே சார். என்ன இவன் பேசுறது ஒன்றும் சரியில்லையே. இது வரைக்கும் விளையாட்டை எடுத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா இவன் நிஜமாவே மிருதுலா கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானா? கண்டிப்பா இவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. இப்ப விலகுவால பாத்திரலாம். ஓகே நான் வரேன். திரும்பிட்டானே. ஐயோ யாரா இருக்கும் இவன்? ஏன் இவனை மட்டும் என்னால பார்க்கவே முடியல? பக்கத்துல இருந்தும் ஒருத்தரை பார்க்க முடியாம தள்ளி தள்ளி போகுதுன்னா அப்போ இவனுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தமா? ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி வாய்க்கால் தகராறா இருக்குமோ? மகேஷ் ஏன்டா சில்லியே யோசிக்கிறோம். உன் முடியல ஏதாவது வாய்க்கால் தகராறு போட முடியுமா? என்னவோ, ஆனா இந்த டூர் முடிஞ்சு போறதுக்குள்ள எப்படியாவது இவனை நான் பார்க்கணும். இவனை நான் பார்த்து இவன் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு என் பொண்டாட்டி மேல உரிமை எடுத்துக்கிறானா? ஒருவேளை ட்ரை பண்றானோ? டேய் நீ நினைச்சான்னு இல்லை, யாரு நினைச்சாலும் என் மிருதுலாவை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வேணும்னு மட்டும் நினைக்கிறத தாண்டி அதை அடம் பிடிச்சி அதை கையில வாங்கறதுக்கு பேர் தான் உண்மையான வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவமா இருந்து அவ எனக்கு கிடைச்சிருக்கா. அவளை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எந்து பாக்குறேன்டா. நீ யாருன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். போயிட்டானா? ஏய் என்னடி இவன் இப்படிலாம் பேசுறான்? இது எல்லாத்துக்கும் நீ இப்ப ஃபீல் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன, ஒருத்தருக்கு ஆசையை தூண்டி விடுறதும் ஆசைய தூண்ட சொல்லி கொடுக்கறதும் ஆப்போசிட்ல இருக்கவங்களோட நடைமுறைப்படுத்துன்னு சொல்லலாம். அவர் ஏன் கல்யாணம் ஆகாதவங்கள மெயினா பொண்ணுங்களை ஆஃபீஸ்க்கு எடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மட்டும் ஐ நோ. ஒரு விஷயத்துல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்குள்ள குதிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் எழுந்தே வர முடியாது. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இருந்தவங்களும் சம்டைம் விலகி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏய் என்னடி பயமுறுத்துற? நான் உன்னை பயம்லாம் முறுத்தல. என்ன, முடிஞ்ச அளவுக்கு
அவரை அவாய்ட் பண்ணப்பாரு. எப்படியாவது நீ சிங்கிள் இல்லை கமிட்டடாக இருக்கேன்ற அளவுக்காவது அவருக்கு புரிய வை. ஏன்னா உனக்கும் ஏதோ மணி விஷயத்தில் ப்ராப்ளம்னு சொல்கிற. என்ன, வேலையும் விட முடியாது, சேம் டைம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணதையும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக சொன்னேன். ஏன்னா லவ் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை, அதுவும் தப்பு தான். ஆனால் மேரேஜ் பண்ணியிருக்க, கூடவே உன் ஹஸ்பண்ட் இருக்காரு, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. இதுக்கு மேலே உன் இஷ்டம், நான் வரேன். இவன் என்ன நானும் தப்பு பண்ண மாதிரி சொல்லிட்டு போறான். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் லைஃப்ல வந்தாலும் சரி, எனக்கு என் மகேஷ் மட்டும்தான். என் கடைசி மூச்சு வரைக்கும் என் மகேஷ் மட்டும்தான். ஐ லவ் யூ டா மகேஷ். ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. காலையில இருந்து ஒரே வாமிட்டிங்கா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. நான் எது வேண்டாததெல்லாம் சாப்பிடவே இல்லை. ஒருவேளை நம்ம வேண்டாதது எதையுமே சாப்பிடல, அதனால ஃபுட் பாய்சன் ஆயிருக்க வாய்ப்பும் கிடையாது. டேட்டும் தள்ளி போயிருக்கல. ஒருவேளை எதுக்கு டவுட்டு, நம்ம தான் ப்ரெக்னென்சி கிட்ட வச்சிருக்கோமே, செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இருந்தா இப்பவே பண்ணலாம். பயமா இருக்கே. ஒருவேளை நெகட்டிவா இருந்தா செக் பண்றதுக்கே பயமா இருக்கே. ஆனா சம்மந்தமே இல்லாம வாமிட்டிங் வருது, தலை சுத்தல் இருக்கு, ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிற பக்குவத்துல பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அப்பா, நான் குழந்தைக்காக எவ்வளோ ஏங்குறேன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா. இந்த வாட்டி என்ன ஏமாத்திடாதீங்கப்பா. ரொம்ப பயத்தோடையும் ஒரு நம்பிக்கையோடையும் தான் நான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். என்ன வந்தாலும் எனக்கு ஏற்றுக்கிற ஒரு பக்குவத்தை கொடுங்க. எனக்கு குழந்தை வேணும், அவ்வளோதான். பல நாள் கனவே ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, எனையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகம் வெள்ளைத்தாள், அதில் முத்தத்தாள். தந்தை மாறும் புது காவியம். ஓ, இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். பிம்பம் அதை இவள் காட்டினாள். ஐயோ, என்னால சந்தோஷமே தாங்க முடியல. நான் அம்மா ஆகிட்டேன். சரண் அப்பா ஆகிட்டா. சரண் நான் அப்பா ஆகிட்டேன். என்னோட ஒரு வருஷ கனவு இன்னைக்கு நடந்துருச்சு. சரண், கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே. சரண், என்னால நம்பவே முடியல சரண். இதெல்லாம் எதிர்பார்க்கலடா. எப்படியும் மாசம் மாசம் நான் தள்ளி போற மாதிரி தான் தள்ளி போச்சுன்னு நினைச்சேன். முதல் குழந்தை தான் நம்மளை விட்டு போயிடுச்சு. அடுத்த குழந்தை பிறக்கணும்னு நினைச்சு என் மனசவே விட்டுட்டேன்டா சரண். என்னால சந்தோஷமே தாங்க முடியல.
வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க தெரியுமா நீ? எத்தனை நாள் அழுதுருப்ப தெரியுமா? என் முதல் குழந்தை என்னை விட்டு போயிடுச்சு. இனிமே இனிமே இன்னொரு தடவை அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. நான் அம்மா ஆக மாட்டேன், உன்னை அப்பா ஆக்கிட மாட்டேனா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏக்கம்டா. தாயின்னு தாயின்னு ஒரு ஸ்தானத்தை எனக்கு நீ குடிக்க மாட்டியெல்லாம் எங்கனுண்டா. எல்லாமே நடந்துருச்சு சரண். உங்ககிட்ட இதை நான் கண்டிப்பா சொல்லணும், இப்பவே சொல்லணும். நீ ஆபீஸ் தானே இருக்க? இப்போ வர சண்டைக்கோழி வர, சின்ன சண்டைக்கோழி வர போகுதுடா. செல்ல புருஷா, இனி இனி நான் அழ மாட்டேன். ஐயோ, என் வயிற்றுல குழந்தை. இதை முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும். இனி நான் அழவே மாட்டேன், இப்பவே வரேன். நீ நீ எவ்வளவு சந்தோஷப்படுவ, சந்தோஷத்தை நான் பார்க்கணும். நீ அப்பா கிட்ட நான் உங்ககிட்ட சொல்லும் போது அதை நீ ஃபீல் பண்ணும் போது, ஐயோ இப்பவே வரேன். உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். தங்கம், அப்பா கிட்ட போகலாமா? போய் குட்டி குட்டி சரண் வெளியே வர போறான்னு சொல்லிட்டு வரலாமா? அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இப்பவே போலாம், வரேன். விழியோரம் நீரம் வந்து குழை கேட்குதே. அண்ணி, எப்படி இப்படி தன்னந்தனியா வீட்டுக்குள்ள இருக்கீங்க? ஒருத்தனையும் காணா. மகேஷ் இருந்தாலே 100 பேருக்கு இருந்ததுக்கு சமம். ஒருத்தர் இல்லாம எப்படி அண்ணி வெறுப்பான்ல? 3 நாளைக்கு முன்னாடியே வாடின்னு சொல்ல இன்னைக்கு வந்துட்டு பேசுறா பாத்தீங்களா அத்தை? அம்மா, நீ எதுக்கு ஊருக்கு போன? ஆமாடி கேப்ப ஆளை பாரு. எனக்கு ஊர்ல ஒரு வேலை இருந்துச்சு, அதனால அப்பா மட்டும் அனுப்ப முடியாது, நாங்க 2 பேர் போயிட்டு வந்தோம். வந்து பார்த்தா யாருமே காணோம், ஆதிரா மட்டும்தான் இருக்கா. என்ன பண்றது? போங்கத்த, இன்னும் 2 நாள் லேட்டாய் வந்திருந்தீங்க எனக்கு மண்டையே வெடிச்சிருக்கும். நிஜமாவே செம்ம போர் அடிக்குது அத்தை. சந்தியாவும் சரணா ஆபீஸ்னு ஓடிடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ண வாடின்னு சொல்லி. அப்பதான் வர மாட்டேன்ட்டா, இப்போ வந்திருக்கா பாருங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நாத்தனாரே கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? நான் என்ன அண்ணி பண்ணுறது? முன்னையாவது வீட்டில் இருந்தாரு, ஸோ அப்பப்போ வந்துட்டு போனேன். இப்போ ஒர்க் போகிறாரு, அத்தனால ஒத்தால அத்தனை வேலையும் செய்ய முடியாது. காலையில் அவருக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்க, மதியானம் லஞ்சு செய்ய, இதுலேயே என் பொழப்பு ஓடிடுது. நீ இதில் பாப்பா வேற. சரி விடுங்க, எதுக்கு இதுக்கெல்லாம் தேவலாம் சண்டை போட்டுட்டாதான் அத்தை வந்துட்டுல. மாமியாரே, இப்ப பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஐயோ, ஏய் என்ன என்ன இப்படி ஒரு ஐயோ? ஒண்ணு இல்லக்கா. என்ன மருமகளே, மாமியார் வந்திருக்க, கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பிஸியா இருக்கீங்களோ? அத்தை, இல்லத்த, இப்ப கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸோட வந்து நான் நல்லா கவனிக்கிறேன். அண்ணியாரே, என்னாச்சு இவ்ளோ சந்தோஷத்துக்கு? எங்க சரணாகவனி காணா? அவர் பக்கத்துல போயிட்டு இருக்கேன். அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காருல, அதான் அங்க போலான்னு. ஆபீஸ்க்கு போனா வீட்டுக்கு வரதானே செய்வாரு. நீ இவ்ளோ ஒரு சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு ஓடுற ஆபீஸ்க்கு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுக்கா. நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு முதல்ல நான் அவரை தான் பார்க்கணும். நான் போயிட்டு வந்து எதந்தாலும் பேசுறேன். அத்தை வரத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்கா, டிரைவர் இருக்காரா கார்ல? அவர் எங்கம்மா போனாரு? அவர் அங்கதான் இருக்காரு. இன்னைக்கு தான் உங்க மாமா வேலைக்கு போலையே, மேல வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு. ஓகேக்கா, நான் வந்து பேசுறேன். அத்தை வரேன், ஹரி வரேன். ஏய் மெதுவா போ. எம்மா, என்ன சந்தோஷம் அப்படியே நடந்துச்சு? தெரியலத்த, நேத்து ஃபுல்லா டெண்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஜாலியா சந்தோஷப்பட்டு பாயாசம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னமோ தெரியல. நம்ம கிட்ட கூட சொல்லாம ஓடுறா பாத்தியா? ஏமா, முதல்ல உன்கிட்ட தான் சொல்லணுமோ? இவ ஒருத்தி. சரி, எங்க பாப்பா? அதான் அண்ணி பெத்து வச்சிருக்காங்களே 2 பிள்ளைங்க. ஏய், என்னடி வளர்ற? கனி மட்டும் தானே? அட ஆமா, சாரி அண்ணி. அதான் கனி இருக்காளே, கூட ஒரு பாப்பா இருக்காளே கலை, 2 பேரும் சேர்ந்து அவள ஒரு வழி பண்ணிட்டு இருக்காளுங்க. புள்ளைய பெக்க சொன்னா என்ன பெத்து வச்சிருக்கீங்க அண்ணி? அடி வாங்க போறேன். சரி வாங்க சமைக்கலாம். ஆமா, சமைக்கலாம். ஆதிரா, என்னாச்சு? ஒன்றும் இல்லத்த, நான் வரேன். நீங்க 2 பேரும் போங்க கிச்சனுக்கு. சரிம்மா. அதான் பெத்து வச்சிருக்காங்களே அண்ணி 2 பிள்ளைங்க. குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. என்ன ஆதிரா, நார்மலா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வயிறு தெரியும். நமக்கு என்ன ட்வின்ஸ்ங்கற மாதிரியே உனக்கு வயிறு இவ்ளோ பெருசா தெரியுது? விஜயோட ஜாதகத்துல அவனுக்கு 2 குழந்தைன்னு சொன்னாங்க. ஆனா பாத்தியா, ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கு. ஜாதகத்துல எல்லா விஷயத்தையும் நம்பிட முடியாதுல்லம்மா. மீண்டும் ஒரு ஜனனம் கொடு, வாடா என் மகனே, அன்னையன பதவி கொடு. பாசம் தாய்ப்பாலும் கொடுக்கவில்லையடா, என் மாறில் நீ தூங்க கிடைக்கவில்லையடா. பிறவி
இது என்ன மூணாறு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் மாதிரி தெரியுது. சார் இதுக்குள்ள நிறைய ஃபால்ஸ் இருக்கு, அப்புறம் உள்ள சுத்தி பார்க்குற மாதிரி பூங்கெல்லாம் இருக்கு. இப்போதைக்கு வெளியே சுத்தி பார்க்கட்டும், ஏன்னா உள்ள வேர்க்கனையே 2 காலேஜ்ல இருந்து போயிருக்காங்க. வேர்க்கனே கூட்ட நெரிசலா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய்க்கலாம் சார். ஓகே, ஆனா பசங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா. சார் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சும்மா அப்படியே சுற்றி பார்க்கறது, இந்த பக்கத்து இருக்கிற மலை அப்புறம் அந்த சைடு இருக்கிறது அதெல்லாம் சுற்றி பார்க்கறது சார். இப்போ எத்தனை மணிக்குள்ள இதை முடிக்கிறது இன்னைக்கு? இன்னைக்கு 5 o'clock கூட முடிச்சிடலாம் சார். அப்புறம் நாளைக்கு ஃபயரா டிஜேவான்னு நீங்கள் தான் சொல்லணும். அந்த பசங்க கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, சரி, சீக்கிரம் அங்க உள்ள முடிஞ்சிட்டா பசங்க உள்ள கூட்டிட்டு போயிடலாம்ல? சார் உள்ள முடிஞ்சிட்டா எனக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. 1 by 1 போய்க்கலாம். ஓகே, அது வரைக்கும் வெளியே சுத்தி பார்க்கட்டும். ஏன் சார் இப்படி நிக்கிறீங்க? வாங்க எல்லாரும் போய் சுத்தி பார்க்கலாம். வேணாம் சார், பசங்களோட என்ஜாய்மெண்ட் நம்மளுக்கு எதுக்கு, அவங்க பார்க்கட்டும். எப்போ பார்த்தாலும் சார் விலகி தான் நிற்பீங்க. நம்மளோட என்ஜாய்மெண்ட் வரும்போது நம்ம பண்ணலாம். பசங்களோட என்ஜாய்மெண்ட்டை அவங்க என்ஜாய் பண்ண விட்டு நம்ம வேடிக்கை பக்கத்துல தப்பு இல்லையே. அதான். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தியா? சென்னையில அப்படி இருக்குமா என்ன? நிஜமாவே இந்த இடம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு. சொர்க்கம் இங்க இருக்கிறதுக்கெல்லாம். என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுல அமைதியா இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? அண்ணன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. ஒரு நேரம் பார்த்தா நல்லா சிரிக்கிற, இல்லைனா மூஞ்சி உருண்டு வச்சுக்கிற, இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் கோவப்படுற. பீரியட்ஸ்னு தெரியும், அதுக்குன்னு மூட் ஸ்விங்ஸ் இப்படி ஆகும். ஒன்றும் இல்லைக்கா. அக்கா, நான் ஒன்று கேட்கட்டுமா? ஒரு பொண்ணுக்கு அவள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுக்கா? எப்படி மொட்டையா கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல? இல்லைக்கா, அந்த விஷயத்த அவள் இழந்துட்டா அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவன் நினைப்பாள்ல, அப்படிப்பட்ட விஷயம். என்ன சம்மந்தமே இல்லாமல் கேட்குற? இங்கே பாரு, வேர்க்கனையே எதுக்கு நீ அப்படி ஒரு முடிவு எடுத்தனே தெரியாமல் இப்போ வரைக்கும் முழிச்சிட்ருக்கேன். உங்ககிட்ட எதையாவது கேட்கணும்னு நினச்சா கூட உன் மாமா கேட்க விட மாட்டேங்கிறாரு. எதையாவது ஃபோர்ஸ் பண்ணி எதையும் கேட்காதுன்னு சொல்லி அவர் என்ன தான் திட்டுறாரு. ஏன்னா அது என்ன விஷயம் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ வரைக்கும் நீ சொல்லவும் இல்லை. ஆனால் இப்போ கிறுக்கு மாதிரி கேள்வி கேட்குற பத்தியா? அக்கா ப்ளீஸ்க்கா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ கேட்ட கேள்விப்படி பார்த்தா ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவளோட மான மரியாதை தான். அதை தூக்கி கொடுத்துட்டு இந்த உலகத்தில் யாருனாலே வாழ முடியாது. எப்போதுமே அது தப்பான விஷயம். சரி, இதுக்கும் இப்போ நீ இந்த கேள்வி கேட்டதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏக்கா, சும்மா கேட்கணும் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 1 இயரில் மாமா கிட்ட தொழி கூட நீ அன்பை எதிர்பார்த்தில்ல? என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. ஏக்கா, பதில் சொல்ல மாட்டேங்கிற. மூடப்பட்ட புத்தகத்துக்கு பக்கங்களை உருவாக்க முடியாது. எனக்கு என்னமோ நீ தான் புத்தகத்தை மூடிட்ட மாதிரி தோணுது. அதில் இன்னும் பக்கங்கள் இருக்கு, அதை வாசிக்காமல் மூடிட்டியோன்னு தோணுது. நித்யா, நீ சின்ன பொண்ணு, அமைதியாரு. இங்கே எல்லாருக்குமே மன வாழ்க்கைங்கிறது கரெக்டாக அமைதான்னு கேட்டால் அது எல்லா விதத்துலேயும் சொல்லிட முடியாது. கடவுளுக்கு தான் தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்குற மாதிரி எடுக்கணும். இது எல்லாமே கடவுளுக்கு தான் தெரியும். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, மாமா மேலே உனக்கு கொஞ்சம் கூட லவ் ஃபீல் இல்லையாக்கா? யார் சொன்னது? அப்பாவுக்கு அப்புறம் என்னோட மொத்த உலகமுமே அவர் மட்டும்தான். இப்போ வரைக்கும் என் மனசு ஃபுல்லாக இருக்கிறது அவர் மட்டும்தான். ஆனால் அவர் என்ன முறைப்படி கல்யாணம் பண்ணலை. முறைப்படி கல்யாணம் பண்ணியும் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. கடைசி நிமிஷத்துலையாவது அந்த வீட்டை விட்டு வரும்போது எல்லாரும் என்ன இருன்னு சொன்னாங்க. அவர் ஒரு வார்த்தை, நீ என் கூடவே இருந்துருன்னு சொல்லியிருந்தா அவர் மேலே எனக்கு எந்த கோவமே இருந்திருக்காது. தப்பு நானும் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் தப்பை ஒன்று தான் அவர்கிட்ட எத்தனையோ தடவை என் காதலை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். ஆனால் அதை அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவர் அதை புரிஞ்சுக்குவார். என்னைக்காவது அவர் என்னை ஏற்றுக்குவாருன்னு நினச்சேன். அந்த 1 வருஷம் ஃபுல்லாக ஓடிடுச்சு. கடைசி நிமிஷத்தில் அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து என் கூட வாழணும்னு நினைக்கிறது எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை மாமா எல்லாத்தையும் மன்னிச்சு, அதாவது எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீ அவரை ஏற்றுக்குவியா? அவர் அப்படி கேட்க மாட்டார். இப்போதைக்கு என் மனநிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும்.
என் மனநிலைமை மாறுறதுக்கும் கொஞ்சம் டைம் வேணுங்கிறதும் அவருக்கு தெரியும். இப்போவும் என் மனசை அவர் புரிஞ்சுக்குவார். அதனால் எங்கள் 2 பேத்துக்குள்ளே இந்த பிரிவு கொஞ்ச நாள் தேவைப்படணும். இந்த அளவுக்கு மாமாவை லவ் பண்ணுறேன். அப்புறம் எப்படிக்கா? ஆமாம், லவ் பண்ணுறேன் தான். ஆனால் கரெக்டான நேரத்தில் தான் என் காதல் அவர்கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்கணும். அது வரைக்கும் கனவுலேயே அவரை நான் காதலிச்சுக்கிறேன். எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நில்லுங்க. யோ, உனதானே கூப்பிட்டு இருக்கேன், நீ பாட்டுல போயிட்டு இருக்க. நீ பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? இதுக்கு தான் அன்னைக்கே சொல்லுச்சு எங்க அப்பா தான், இந்த மாதிரி முகம் தெரியாதவங்க கிட்ட பேசாதன்னு. இவனா தற்குறி? என்ன ஆரம்பத்து தற்குறிங்க, அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். என்ன அதான் அவனுக்கு நடந்து போயிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு போய் வம்பிழுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன நான் வம்பிழுத்தா என்ன? அவனுக்கு என் ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? சரி, எங்க அவனை கூப்பிட்டு பேச பார்க்கலாம். இப்போதைக்கு நாங்க பேச மாட்டோம். இப்போதைக்கு நாங்க சண்டை போட்டிருக்கோம், அதனால நாங்க பேச மாட்டோம். ஓ அப்படியா? சண்டை போட்டிருக்கீங்களா? நீ அவனை கூப்பிட்டு பேசுற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன ஆரஞ்சு பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். ஏச்சி, ஓவரா சீன் போடாத. உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னீல, ஓவரா பந்தா காட்டுற. அவனை கூப்பிட்டு நீ பேசுற அளவுக்கு இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். போகாத, நானும் இப்படியே நிப்பேன். நானும் நிப்பேன். பாத்தரலாண்டா. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். போகவே மாட்டேன்டா. போகலன்னு இங்க விழுந்து செத்து போயிரு. சீன் போடுறான், சீனு. டே மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தன் அப்படியே விரைச்சுட்டு நிக்கிறான். எப்ப பார்த்தாலும் எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா வம்பளிக்கலான்னு. ஏய், இப்ப நாங்க பட்டில தானே இருக்கோம், எதுக்கு தேவலமா வம்பிழுத்துட்டு இருக்க? ஒழுங்கா சுத்தி பார்த்தோமா, மத்த வேலையை பார்த்தோமான்னு மட்டும் தேவலமா வம்பிழுக்காத. ஏன்டா சொன்னவனை விட்டுட்டு பக்கத்துல இருக்க சண்டைக்கு வேற என்ன? டேய், ஒட்டிச்சு மூஞ்ச பெற்றுவேன். என்ன வாய் மூடிட்டு அமைதியாரு. ஓகே, தேவெல்லாம் வம்பிழுத்தீங்க, அவ்வளவுதான்டா. கருவண்டுக்கு கோவத்தை மச்சான் கனவுல கூட நினைக்கல கருவா போயிருக்கலாம் கோவம் வரும்னு. ஏச்சி, வாய மூடு. அதான் பொம்பளை மாதிரி ஒருத்தரை வச்சிருக்கீங்களே, இல்ல மூடிக்கிட்டு இருங்க. தேவையில்லாம யாரும் வம்பிழுக்க தேவையில்ல. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை. என்ன, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், அதனால அமைதியா அடங்கி போறேன்லாம் எதுவும் கிடையாது. என்ன, நான் பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் காரணமா இருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு சில விஷயங்களை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால பொறுமையா போறேன். என்ன, நான் ஒன்னும் பொறுமையா போக சொல்லவே இல்லையே. கோவம் வந்தா சண்டைக்குதான், எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஏய் மச்சான், இவங்கிட்ட இங்கெல்லாம் சண்டை போடக்கூடாதுடா மச்சான். ரேஞ்ச் என்ன? ஏய் ஜாடுறாங்களா, ஒத்திட்டுருங்க. என்ன, மாதவனை பத்தி தெரியாது, ஏற்கனவே அடிச்சு மூஞ்சி மகரையில உடச்சு விட்டுருக்கான், ஞாபகத்துல இருக்கட்டும். அப்படியா? சரி, இப்போ ஒரு WWE மேட்ச் வச்சுக்கலாம், என்ன சொல்ற? டேய் மச்சான், இங்க பாரு, இப்போதைக்கு இவங்கிட்ட வம்பிழுக்கிறதுக்கு இது இடமும் இல்ல. என்ன, ஒரு வேலை இவங்கிட்ட நேருக்கு நேரத பேசணும்னா இன்னைக்கு நைட்டு நம்ம ஹோட்டல் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பாரு, மாமா அங்கதான் நிக்கிறாரு, பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். மண்டை சூடாகுதுடா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாதான் எதை வேணாலும் சாதிக்க முடியும். டேய், கோவம் வந்தா காட்டிருங்கடா, எதுக்குடா தேவையில்லாம வெட்டி சீன் போடுறீங்க? ஒத்துங்க. என்ன, இப்போதைக்கு உங்ககிட்ட கோவத்தை கட்டலாம் நான் வரல. ஆனா விக்னேஷ், இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், திரும்பவும் நான் வருவேன். தப்பு பண்ணா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, வர்றேன். எல்லாருக்கும் லைஃப் அப்படியே இருந்துராது நித்யா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறும். நான் ஸ்ரீயா சொன்ன மாதிரி அது வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம். காத்திருக்கிறதுல தப்பே கிடையாது. அன்னைக்கு ராமன் வந்து தான் தன்னை காப்பாற்றணும்னு சொல்லி சீதை எப்படி காத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நானும் உன் மாமாக்காக கண்டிப்பாக காத்திருப்பேன். உன் மாமா மேலே நான் வச்சுருக்க காதலே அவர்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துரும். அது வரைக்கும் நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன்.
வாய்ஸ் ஒரு மாதிரி. ஓய் நீங்களா? ஆமா நாங்க தான். என்ன தனியா பேசிட்டு இருக்க? ஐயடா, நாங்க ஒன்றும் தனியாலாம் பேசல. இங்க என் தங்கச்சி நின்றுட்டு இருந்தா, அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் சார் அப்படி ரொம்ப பிஸியா இருந்தீங்க, இப்போ என்னவா? பிஸியா இருந்தாலும் நினைப்புல யார் இருக்கணுமோ அவங்க எப்போதே இருப்பாங்க. அப்பா என்ன பூவெல்லாம் வச்சிருக்கீங்க? யாரு கொடுக்கலன்னு? மூணாறுல பொண்ணுங்கெல்லாம் செம்ம அழகா இருப்பாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பாக்குற எல்லா பொண்ணுங்களும் செம்ம கலரா அழகா யூத்தா பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்காங்க. அதான் ஒரு ஆளை பார்த்து வச்சுட்டேன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா கரெக்ட் பண்ணிடலான்னு. எதுக்கு டக்குன்னு மூஞ்சி கோணுது? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க ஒண்ணும் தப்பா பேசலப்பா. நீங்க அப்படியே ஹரிச்சந்திர பேரை கரெக்ட்டா எல்லாத்தையும் பேசுறீங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. பொண்ணுங்க போயிட போறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த பூவெல்லாம் வாங்கி வேஸ்ட் ஆயிரு பாத்தீங்களா? போங்க, சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க. அந்த பூ வேஸ்ட் ஆக்குறது நினைச்சா நீயே இவ்ளோ கொந்தளிக்கிற? என்ன சார் பண்றது? பூ காசு போட்டு வாங்கிட்டீங்க இல்லையா, அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும்? காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தானே. அதனால போங்க, சீக்கிரம் போங்க. அங்க பாருங்க, போறாங்க பாருங்க, சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க. சரியான பொசிசிவ்டி. எனக்கு தாண்டி வேணும். என்ன லுக்கு? அது நான் கொண்டு போய் கொடுத்தா அது அவ்வளோக்கா நல்லா இருக்காது. லவ் வேற ப்ரப்போஸ் பண்ணணும். நீ என்ன பண்றனா, நீர் அந்த பூ எடுத்துட்டு போய் அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாள் பிங்க் கலர் சுடிதார் போட்டு, அந்த பொண்ணு கிட்ட போய், அதுவும் அங்க ஹேண்ட்ஸமா ஒருத்தர் பிளாக் கலர்ல பிங்க் கலர் ஷர்ட் போட்டு பார்க்கவே செம்ம கியூட் ரியாக்ஷன்ல ஒருத்தர் நிக்கிறாரு பாத்தீங்களா, அவரு உங்களை காதலிக்கிறாருன்னு. காதலிக்கிறாருன்னு? எதுக்கு இவ்ளோ மூச்சு வாங்குது? அப்படிதான் மூச்சு வாங்க. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காதலிக்கிறாரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, உங்க கூட குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது ஒரு குழந்தை இல்ல, 10-15 குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த குழந்தைகளை இங்க எல்லாத்தையும் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. மொத்தமா அவர் உங்களவே தந்துறேன்னு சொன்னாரு. சரி, மாத்தி சொல்லிட்டேன். அவரவே மொத்தமா உங்களுக்கு ஊரை போட்டு தந்துறாரு அப்படின்னு சொன்னாரு. போய் சொல்லணுமா? சொல்லுங்க. அது அப்படி இல்ல. அதாவது இந்த பூவை அவர் ரசிச்சு வாங்கியிருந்திருக்கலாம். அதே மாதிரி கொடுக்க போற பொண்ணும் ரசனையோட ரசிச்சு அதை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால பூட்டிட்டி என் பொண்டாட்டி. அதான் சொல்றேன்ல, ரசிச்சு ரசனையோட இந்த பூ வாங்கினேன். அதனால அது போய் சேர வேண்டிய இடமும் அழகானதா இருக்கணும். அதனால எனக்கா? அழகான பொண்ணுன்னா வேற யாரு? நாங்களா ஒண்ணு வேணாம், நாங்களா வாங்க மாட்டோம். நம்மானஸ்தி புருஷங்கிட்ட அந்த மானஸ்தி, அப்புறம் சூடு சொரண வெக்கமானம் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவா? வேணாம். வாங்கவே மாட்டியா? வேணாம். பிங்கல் அடிச்சுடுங்க. இந்தா மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய், நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா, உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா, நீ இருந்தாய் என்ன பிரிந்தாய் என்ன, காதல் ஒன்று போதும் அம்மா. சரண், ஐயோ பக்கத்துல நெருங்க. என்னால சந்தோஷமே தாங்க முடியல. உன்கிட்ட சொல்ல போறது நினைச்சா வரேன். இப்பவே வரேன். சார், இந்த ஃபைலை பவானி, டேபிள் கீழே விழுந்துடாதீங்க.